ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. கர்த்தர் மறிக்கவில்லை. ஒரு பெண் தன் கணவனை இழந்து மிகவும் துக்கமாயிருந்த வேளையில் பலர் சென்று பலவிதங்களில் ஆறுதல் கூறினார்கள். ஆனால் அந்த பெண்ணிற்கு அது எதுவும் உதவி செய்யவில்லை. என் கணவன் என்னை விட்டு மறைந்து விட்ட பிறகு இனி நான் யாருக்காக வாழ வேண்டும் என்று புலம்புவாள். அவ்விதமே ஒரு பாஸ்டர் போய் வேத வசனங்களை காண்பித்து ஆறுதல் சொன்னார். அந்த பெண்ணோ, நான் வாழ்ந்து என்ன பயன், எதை பார்த்து நான் சந்தோஷப்பட முடியும் என்று புலம்பினாள். அதற்கு அந்த பாஸ்டர், கணவனுக்காக வாழ்வது மட்டுமே வாழ்வாகி விடாது. இந்த ஜீவன் இருக்கும் வரை கர்த்தருக்காக வாழ வேண்டும். இனி உனக்கு யாரும் இல்லை என்று எண்ணாதே. உன் கணவன் தான் மரித்து போனான், உன் கடவுள் மரிக்கவில்லை. அவர் வாழ்கிறார். அவருக்காக நீ வாழ்ந்தால் அவர் உன்னை நிச்சயம் வாழ வைப்பார் என்றார். ஆம், வாழ்க்கையில் உடனிருந்த ஒருவர் மறைந்து விடும் போது இனி நான் யாருக்காக வாழ வேண்டும் என்ற உணர்வுகள் வருவது இயற்கையானது. யோபுவின் வாழ்க்கையில் அவனுடைய பிள்ளைகள் யாவரும் மரித்தனர். ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாம் அழிந்தது. அவனுடைய மனைவியோ, இனி யாருக்காக வாழப் போகிறாய் என்று கூறுவது போல நீயும் மரித்துவிடு என்றாள். ஆனால் அவனோ அனைத்தையும் இழந்தாலும் தேவ நம்பிக்கையை இழக்கவில்லை. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார், நான் அவரை காண்பேன் என்றான். ஆம், அனைத்தும் மரித்து விட்டது போன்ற சூழ்நிலையிலும் அவன் தேவன் உயிரோடு இருக்கின்றாரே என்ற உணர்வோடு அவரிடமே புலம்பி புலம்பி தன்னை தேற்றிக் கொண்டான். நீண்ட காலமாக மோசேயுடன் நிழல் போல நீங்காமல் வந்து கொண்டிருந்த யோசுவாவுக்கு மோசேயின் மரணம் பெரிய இழப்பு. ஆனால் தேவன் அவனுக்கு தம்மை வெளிப்படுத்தி, நான் உன்னோடு இருப்பேன், உன்னோடு வருவேன் என்றார். ஆம், மோசேதான் மரித்து போனான். மோசேயின் தேவன் உயிரோடு இருந்தார். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனுக்கு ஆதரவாய் இருக்க போவதை அவனுக்கு அறிவித்தார். ஆம், மனிதர்களின் பிரிவு தவிர்க்க இயலாதது. ஆனால் கர்த்தர் உயிரோடு இருக்கின்றார். நாம் உயிர் வாழும் காலமெல்லாம் நம்முடன் இருந்து நம்மை நடத்துவார். சிந்தனைக்கு, தேவனுக்காக வாழ்கின்றவன் தான் பிறருக்காகவும் வாழ்ந்து தன் வாழ்வையும் ஆதாயமாக்குகிறான். தேவனுக்காக வாழ்கிறவன் தான் பிறருக்காகவும் வாழ்ந்து தன் வாழ்வையும் ஆதாயமாக்குகிறான்.